ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப ஹாப்பி. ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறமா ஒரு வீடியோவில் பார்க்குறதுல ஒரு 2-3 ஹாப்பினஸ்ஸான ஒரு விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம லியோ குட்டியோட பர்த்டே. அதை நான் சின்னதாக ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம லியோ குட்டியோட பர்த்டேவை முன்னிட்டு நம்ம அச்சுவோட ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா வராங்க. ஸோ அப்பா அம்மா கூடவே என்னோடய கசின் வராங்க, ரிசீவ் பண்ண தான் வராங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடன்னு நம்ம வந்து 8:30 மணி ஆகுது. கடன்னு வந்து ப்ரிப்ரேட்டரி ஒர்க்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருடா? உள்ள வந்து உருளுடா, வெளியிலே உருண்டுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே லியோ. லியோ ஹாப்பி பர்த்டேடா. அண்ணா போற பர்த்டேக்கு வந்திருக்கான். யாரியா? ஐயோ ஐயோ, தூக்கிடா. என்ன பால் அண்ணாக்கு இப்ப பால் எதுவுமே கொடுக்கணும். பாலிங்க லியோ. அந்த பால் எடுத்து போய் கொடு. ஃப்ளைட் லேட்டாடா? ஆமா, ஒரு மணி நேரம் டிலேமா. நீ டாக்ஸிக்கு பே பண்ண மெசேஜ் எனக்கு வந்துருச்சு. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க வா. சரி, நான் போய் போறேன். பை. கத்துறது. உனக்கு 3 வயசு ஆயிடுச்சுடா. 3 வயசு ஆயிடுச்சு. உனக்கு என்ன கத்துற நீ? இன்னும் பாலோட விளையாடுற நீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா ஒரு புது வீடியோலாம் பார்க்கறதுல. என்ன புது வீடியோ அப்படின்னா, இதை பார்த்தீங்களா, லியோக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? 3வது பர்த்டே. ஆமா, ஜஸ்ட் டர்னிங் 3. லியோ குட்டி பர்த்டே. லியோக்கு வந்து பர்த்டே. ஸோ இப்போ லியோக்கு வந்து 3rd பர்த்டே அப்படிங்கிறதுனால ஒரு 3 ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் அச்சோ. இப்போ இதில் எது போடலான்னு சொல்லச்சு. ஒன்று இது வந்து வின்டர் வியர் மாதிரி இருக்கு. இன்னொன்று ஷர்ட் இருக்கு. அந்த சிகாகோ ஜெர்சி போடலாமா? ஆனா செம்ம வெயில் வெளியே. லியோக்கு வந்து இன்னைக்கு கேக் வெட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அவன் சாப்பிட்றானா இல்லையோ, அவன் பேரை சொல்லி நம்ம சாப்பிட்றலாம். ஆனா போட விட மாட்டானே, கடிச்சிருவான் கைய. இன்னைக்கு பாப்போமா? லியோ, இன்னைக்கு உனக்கு பர்த்டே. இப்படி ட்ரெஸ் போடாம இருக்க கூடாது, சரியா? ட்ரெஸ் போடலாமா? ஏய் அண்ணாக்காரா, நீ போடுறியாடா? நீங்க போடுங்க. அச்சுதான் கரெக்டா போடுவான். நான் கேமரா பிடிக்கிறேன். டேய் வாடா. நானா? அப்படா. ப்ளீஸ் கோஆபரேட் லியோ. அழகா போடுங்க ட்ரெஸ். அவனுக்கு கைடா பத்ரம்டா. நம்ம கை எங்க இருக்கு? என்னடா அவன் கை எங்க இருக்குன்னு கேக்குற? ஏ லியோ குட்டி அழகா இருக்கு. தூக்கியாட்டே பாக்குறீங்களா? ஏய் ஒழுங்கா தூக்குடா. ஓகே, இப்போ என்னன்னா, இந்த சாக்ஸ் போட தான் விட மாட்டான் செல்லம்மா. டே ப்ளீஸ்டா போட்டுருட்ட. நான் போட மாட்டேன். போடுமா, பாத்துக்கலாமா? கடி தானே வாங்கிக்கலாம். நானே எவ்வளவு கடி வாங்கிக்கிறேன். ஏ தலையை திரும்பாத. போடுமா. அழகா காமிச்சிருக்கான் பாரு. சூப்பர்ரா குட்டி. ஒருத்தங்க போட்டாங்க, அவ்வளவு பயப்படுறீங்க அப்புறம் ஏன் வளர்க்குறீங்க அப்படின்னாங்க. சரி, அவனோட குணம் தெரியாம சொல்றீங்க. அவன் எந்த நேரத்துல இப்படி இருப்பான், எந்த நேரத்துல அப்படி இருப்பான். இந்த ஷூ எதுக்கு போடுறீங்கன்னு எல்லாரையும் கேட்கலாம். சீனுக்காண்டிலாம் இல்லை, புல்லு தள்ளி நடந்தா காலில் எதுவும் போகாம இருக்கிறது அதை நாங்கள் போடுறோம். ஆமாம், சரிடா, இது டைட் லூஸ் பண்ணி விட்டுறேன். காலுக்கெல்லாம் போட்டா கம்முன்னு தான் இருப்பான் செல்லம்மா. வைப்ரேட் ஆகுது இங்க பாடி. அப்படியே கைக்கு போட்டாதான் டென்ஷன் ஆகுறான். ஓகே,
டேய் லியோ பத்திரமா அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்துடலாம்டா. என்னடி பாவம் செல்லம்மா அவன். ஏய் எப்படி நடக்கிறான் பாரு. ஏய் செல்லம்மா அவனுக்கு டைல்ஸ்ல வழுக்குது. இல்லடா வெளிய போயிட்டு வந்துட்டு கழட்டிடலாம்டா ப்ளீஸ். பயப்படலாமா ஏய் ஓட முடியல. பயப்படலாமா கலட்டுங்கன்றான். வா பயப்படலாம். பெல்ட் எடுத்துக்கோ நம்ம போலாம். சரி வா பயப்படலாம் வா. சரி போட்டோவாவது எடுத்துக்கலாம் செல்லம்மா ஆசைக்கு. ஐயோ பிச்சிட்டான் செல்லம்மா. சின்னதாக ஒரு கேக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். போகிற வழியிலேயே நேம் எல்லாம் போட சொன்னோம். இம்மீடியட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. சின்னதாக ஒரு கேக்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம தீபா ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்துட்டோம். அன்னைக்கின்னு பார்த்து வெயிலுனா வெயில், அனலுனா அனல் அப்படி இருந்தது பார்த்துங்க. 51 டிகிரி கிட்டே இருந்தது. ஈவினிங் ஆக ஆக ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு, நிற்கவே முடியல. இருந்தாலும் வேகமாக கட் பண்ணிவிட்டு லியோவையும் கூட்டிகிட்டு ரொம்ப வேகமாகவே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அடுத்த செஷன். அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு புக் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு நைட்டு எல்லாருக்குமே தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் தான். அவங்க ஒரு 11-11:30 போல் காட்பாடியிலேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி ஒரே புடியாக பிடிச்சி ஓவர் நைட் அப்படிங்கிறதுனால டிராஃபிக் பெருசாக இல்லை. ஸோ ஆன் டைமுக்கு வந்து கரெக்டாக ரீச் ஆகிட்டாங்க. நான் D9க்கு வர சொல்லியிருந்தேன். பட் கார் வந்து D8லேயே பார்க் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து மட்டும் அப்பா கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. ஒரே குஷி, ஒரே சந்தோஷம். எங்கள் அம்மா பார்த்திங்களா பட்டு புடவை, மல்லிப்பூ, அபுதாபி போகிறேன், பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. நான் கூட கேட்டேன், ஏம்மா பட்டு புடவைலாம் கட்டிட்டு வந்தேன் அப்படின்னா, போடி உள்ள குளிரும் பயங்கரமாக, அதனால தான் நான் பட்டு புடவை கட்டினேன். இந்த புடவை கட்டினதால தான் எனக்கு கொஞ்சம் குளிரே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கூட இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துருந்தேன். சாப்பிட்டுட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க இட்லி தோசை சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா, இல்லடி எனக்கு சாண்ட்விச் போதும் அப்படின்ட்டாங்க. பட் நான் அவங்களுக்கு ஃப்ளைட்டுக்குள்ளே ஆர்டர் பண்ணதும் அதே சாண்ட்விச் தான். அவங்களுக்கு அது தெரியும், பட் மறந்துட்டாங்க போல இருக்குது. ஆகஸ்ட் 31 எனக்கு தெரிஞ்சு அபுதாபியில் பசங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆகுது. நிறைய பேர் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருப்பீங்க. ஏர் அரேபியாவில் யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்களோ 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் எல்லா ஃப்ளைட்டுமே டிலேவாக தான் இருக்குது. அது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வரதில்லை. அங்கே போய் நீங்கள் செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ யாராக இருந்தாலுமே எல்லாம் உட்காந்து சோஃபாலே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளைட்ஸ் டிலே ஆகுது. இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, லேண்டிங் வந்து 1 ஹவருக்கு ஒரு ஃப்ளைட்டு தான் லேண்ட் ஆகணும் அபுதாபி ஏர்போர்ட்டில் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால ஒரு ஃப்ளைட்டாக தான் லேண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏர் அரேபியாலாம் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான். நானே ஊர்லேருந்து வந்து 10 நாள் ஆகுது. எனக்குமே இதே பிரச்சனை தான் இருந்தது. ஸோ அப்பத்துலேருந்து அதுக்கப்புறம் நடுவில் அஸ்வின் வந்துட்டான். அஸ்வினும் அதே ப்ராப்ளம் தான் சொன்னான். இப்போ அம்மா அப்பா வந்துட்டாங்க. அம்மா அப்பாவுக்குமே அதே ப்ராப்ளம் தான். ஸோ எனக்கு 7 ஹவர்ஸ் டிலே, அச்சுக்கு 1 ஹவர் டிலே, அம்மா அப்பாவுக்கு வந்து 1.5 ஹவர்ஸ் டிலே. அதுக்காக யாரும் லேட்டாலாம் கிளம்பிடாதீங்க. நம்ம ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணாலும் பரவாயில்லை. நம்ம உள்ளே போய் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா லாஸ்ட் மினிட் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். இதுக்கப்புறம் சேஞ்சஸ் கூட மாறலாம். நார்மல் டைம் கூட அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதனால் எதுக்கு ரிஸ்க்கு. பட் ரைட் நவ் இன்றைக்கி தேதி வரைக்கும் இதுதான் வந்து அங்கே இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா நிறுத்தி நிதானமாக பொறுமையாக வந்துட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த வெயிட்டிங் ஹவர்ஸ் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் அந்த இடத்துல மட்டும் அவங்களால வந்து குளிர் தாங்க முடியல. ஸோ சம்மர் தானே அப்படிங்கிறதுனால அவங்க பெருசாக அந்த மாதிரி ப்ரிகாஷனாக வந்து எதுவும் எடுத்துகிட்டும் வரல. ஸோ எப்படியோ சம்ஹாவ் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் மேனேஜ் பண்ணிட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து கால் நீட்டிக்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா சீட் நம்பர் 1, 2, 3 வந்து புக் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு போனவங்க தான். இப்போ திருப்பியும் வராங்க. இவங்களுக்கு சீட் நம்பர் 1, 2 புக் பண்ணி கொடுத்துட்டதுனால ஃபஸ்ட்டே ஏறி உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் எல்லா பேசஞ்சர்ஸும் போயிருக்காங்க. அதே மாதிரி லேண்டிங்லேயுமே பார்த்திங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு இறங்கியிருக்காங்க. அம்மா வந்து ஏறின கொஞ்ச நேரத்தில் ஃபுட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. பட் அப்பா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டே வந்தார். அவர் தூங்கவே இல்லை. அவர் நல்லாவே வந்து ஃப்ளைட் ஜேர்னி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு இல்லைங்களா நம்ம ஊரில்.
ஸோ ஓரளவுக்கு வெளிச்சமாக இருந்ததுனால அவர் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறதுனால சென்னை ஏர்போர்ட்டு, ஃப்ளைட்டு, அபுதாபி ஏர்போர்ட்டு எல்லா இடத்துலையுமே அவங்க நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ லக்கேஜஸும் ரொம்ப கேரி பண்ணாதீங்க, சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் லக்கேஜஸும் அவங்க ரொம்ப கேரி பண்ணல. மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 20 25 கிலோ போல் தான் எடுத்திருந்தாங்க. அவங்களையுமே சேஃபாக கூட்டிகிட்டு வரதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணியிருந்தோம். என்ட்ரிலேருந்து எக்ஸிட் வரைக்குமே எல்லா லக்கேஜும் வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு லக்கேஜ்க்கு மட்டும் தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. இப்போது இந்த கேப்பில் இவங்க லேண்ட் ஆகிற கேப்பில் இவர் கிளம்பிட்டார் ஏர்போர்ட்டுக்கு. ரொம்ப குஷியாக கூப்பிட்டு வர போகிறீங்களோ உங்கள் மாமனார் மாமியாரை? ஏர்போர்ட் போகிறேன், கிளம்பிட்டேன். ஏர்போர்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெத்தாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாதீங்க, அச்சு டிஷர்ட்டை ஆட்டையை போட்டேன். இது பாருங்க, இவ்வளோ பொலபொலன்னு இருக்கும் போதே தெரியுது இது அச்சு ஓடுது. அச்சு இது ஓகேங்களா. இருந்தாலும் இது வந்து நம்ம ஊர் என்ன சொல்லுவாங்க, ஜமீன்தார் இல்லை மிராஸ்தார் போடுவாங்க தெரியுமா, ஓட்ட ஓட்டையா, அந்த மாதிரி. அதாவது உள்ளுக்குள்ளே போட்டுக்கிற பனியனை வந்து தெரியணும், அப்போதான் வந்து அது மைனர் மாதிரி. ஓகேங்க, வில் கம் பேக் வித் மாமனார் மாமியார். இது டஸ்ட்பினில் போட்டுருந்தோம். ஓகே, see you then, bye. நானும் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் 3வது வாட்டியாக இப்போ உட்காந்து கொடுக்குறேன். ஒரு கம்ப்ளீட்டாக உட்காந்து என்னால் கொடுக்க முடியல. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமை வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சரி அந்த பழைய பெட்ஷீட்ஸ்லாம் எடுத்து துவைக்க போட்டுட்டு புதுசான பெட் கவரெல்லாம் போட்டு இந்த ரூமை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏர்போர்ட்டுக்கு நான் போகலை, அவரை மட்டும்தான் அமுச்சு வச்சுருக்கேன். கரெக்டாக ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிருந்தால் இவங்க வந்து 8:30 மணிக்கெல்லாம் வந்திருப்பாங்க. ஃப்ளைட்டு டிலே அப்படின்னு சொன்னதுனால என்னோடய கெஸ்ஸிங் ஒரு 9:30 10க்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன், அவுட் சைட் ஃபுட் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்லேயே இருந்துட்டேன். மோரோவர் பார்த்திங்கன்னா லக்கேஜ் எத்தனை இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டே கேட்டாச்சு. ஸோ நம்ம வண்டியில் வந்து லக்கேஜும் வைக்கணும், அவங்களும் கம்ஃபர்டபுளாக உட்காந்து வரணும் அப்படின்னா சரி அப்போ நான் போனால் இடம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக நான் போகவில்லை. ஏன்னா நான் போனால் லியோ பின்னாடியே வருவான். எப்படி பார்த்தாலும் லியோ ஏர்போர்ட்குள்ளே அலோடு கிடையாது. ஸோ வெளியில் தான் நிற்கணும். பயங்கரமான வெயிலுமே இங்கே, அது இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் அம்மா அப்பா பாப்பா 3 பேரையும் பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அஸ்வின் வீட்டில் இருக்காங்கிறது இவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அது வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அச்சு இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. பட் அச்சு வீட்டில் இருக்கான். இங்கே தான் வந்து அச்சு வந்து அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ அச்சு இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். லக்கேஜ் எல்லாம் ஏற்றி வச்சுட்டாங்க. லக்கேஜுமே அவங்களுக்கு கரெக்டாக தான் இருந்தது. ஒன்றும் இடம் பத்தாமல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார்க்க தான் பெட்டிகள்லாம் பெருசாக இருந்ததே தவிர உள்ள பெருசாக திங்ஸு அப்படின்னு ஒன்றும் இல்லை. அவங்க ரொம்ப லெஸ் திங்ஸ் தான் கேரி பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த பெட்டிக்குள்ளே அவங்க என்ன தான் எடுத்துகிட்டு வந்தாங்கங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் அந்த செக்மெண்ட்டை நான் அட்டாச் பண்ணி அதோட இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் த வே அபுதாபி எப்படி இருக்குது, அவங்க முன்னாடி வரும்போது எப்படி இருந்தது, இப்போ என்னெல்லாம் மாறி இருக்குது, அண்ட் நிறைய விஷயங்கள் இப்போ இங்கே புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை பற்றின டாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த வார் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணிங்க அப்படிங்கிற டிஸ்கஷனெல்லாம் அவங்க செஞ்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வீடுக்கிட்ட வந்துட்டாங்க. இவர் எனக்கு கால் பண்ணிட்டார், அங்கேருந்து கிளம்பும் போதே கால் பண்ணிட்டார். நாங்கள் வண்டி எடுத்துட்டோம், ஸோ நீ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்குள்ளே அப்பாவுக்கு வந்து இட்லி ஊற்றிட்டேன், சாம்பார் வச்சுட்டேன். சட்னிக்கு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எனக்கு திருப்பி கால் வந்துருச்சு. இவர் கால் பண்ணி நாங்கள் வந்துட்டோம், நீ இறங்கி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிக்னலில் இருக்கும்போது கால் பண்ணுவார், இறங்கி வா நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது கால்குலேட் பண்ணுவார், நான் வரத்துக்கு எப்படியும் 5லேருந்து ஒரு 7-10 நிமிஷம் ஆகிடும் அப்படின்ட்டு சிக்னல்லே கால் பண்ணிருவார். அதே மாதிரி கெஸ் பண்ணிவிட்டு சிக்னலில் இருக்கும்போதே கால் பண்ணியிருந்திருக்காரு, நாங்கள் வந்துட்டோம் நீ இறங்கி வா கீழே வந்து ரிசீவ் பண்ணு அப்படின்ற மாதிரி. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு எல்லாமே. எனக்கு சட்னி மட்டும்தான் அரைக்கணும். நான் சரி வந்து சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், இறங்கி கீழே போய் நின்றுட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணால் அப்போ தான் கால் பண்ணி சொல்கிறாரு, நான் யூஸ்வலாக சிக்னலில் இருக்கும்போது கால் பண்ணுவேன், நீ 5 நிமிஷம் கழித்து தான் வருவேன், அதை கெஸ் பண்ணி நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கால் பண்ணேன். கடைசியில் பார்த்தா நீ என்ன டான்னு வந்து நிற்கிற, உங்கள் அப்பா அம்மா வராங்கன்ற ஆர்வத்தில் உடனே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டியோ அப்படின்ற மாதிரி என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். பட் நிஜமும் அதுதான். ஆக்சுவலாக நான் அவங்கள ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணணும்னு நினச்சேன், பட் அது போக முடியல. ஸோ அட்லீஸ்ட் அவங்க கீழே வரும்போது நம்ம ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது.
அதுக்கேற்ற மாதிரி வேலை எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடனே கால் பண்ணி முடித்த உடனே கடகடன்னு கிளம்பி கீழே ஓடி போயிட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணால், இந்தா பாரு இங்கே தெரியிறேனா, இந்தா பாரு அங்கே தெரியிறேனா அப்படின்னு இவர் வந்து என்னை அலக்கடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அந்த கான்வர்சேஷன் தான் இது. அப்புறம் பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு ஜேர்னி, நல்லா இருந்துச்சா அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்களா என்ன அப்படின்னு எல்லாமே கேட்டுட்டு விசாரிச்சுட்டு கொஞ்சம் அவங்கள பார்த்து சேஃபாக கீழே இறக்கிட்டு, ஏன்னா அப்பாவுக்கு கால்வலி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் பார்த்து சேஃபாக இறக்கி பெட்டிலாம் எடுத்துகிட்டு ரொம்ப சேஃபாகவே வந்துட்டு லிஃப்ட் ஏற்றி கீழே கூட்டிகிட்டு வந்துட்டோம். நான் காண்பது என்ன கனவா இல்லை நினைவா, இது எங்கள் கார் தானா, இதுக்குள்ளே எங்கள் அப்பா அம்மா தான் இருக்காங்களா அப்படின்னு அது ஒரு மாதிரி நம்மளே வந்து கிள்ளி பார்க்குற தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தார் எங்கள் அப்பா, அதோடு இப்போ தான் வராரு. ஸோ 14 இயர்ஸில் அபுதாபி எப்படி மாறி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ விஷயங்கள். நாங்கள் இந்த பில்டிங் மட்டும்தான் மாறலை, மற்றபடி நிறைய விஷயங்கள் இங்கே மாறி போச்சு. இவ தான் என்னோட கசின்னு. ஸோ எல்லாரையுமே ஹை வாங்க அப்படின்னு ரிசீவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு 1 by 1 தான் நாங்கள் லிஃப்ட்டில் போனோம். எல்லோரும் அட் அ டைமில் போக முடியாது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இவர் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். அப்புறம் அம்மா தனியாக போனாங்க. அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் போனோம். உள்ளே இப்போது அச்சுவும் லியோவும் தூங்கிட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் கீழே இறங்கி வரும்போது என்ன பண்ணிட்டேன்னா, இன்னொரு பெட்ரூமோட எக்ஸிட் டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நாங்கள் என்ன தான் கீ போட்டு திறந்தாலுமே, யூஸ்வலாக கீ போட்டு திறந்தால் லியோ வந்து வாசலில் நிற்பான் இல்லைங்களா, பட் அந்த எக்ஸிட் டோரையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டதுனால லியோவால் வெளியே வர முடியாது. ஸோ எங்கே அப்படின்னாங்க, இருங்க அந்த டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த டோரை திறந்தால் தான் லியோ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த டோரை திறந்த உடனே அவனும் குடுகுடுன்னு ஓடி வந்தான். அம்மாவையும் அப்பாவையும் கண்டுபிடிச்சிட்டான். எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டு ஒரே குஷி, அவனால் தாங்க முடியல. என்னடா இது நம்ம வீடு தானா, எப்போவுமே 2 கிளி தானே இந்த வீட்டில் இருக்கும், இன்றைக்கி என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரே ஆர்வமாக எக்ஸைட்டடாக இருந்தான் அவன். அவனோட அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து அந்த டெய்லெல்லாம் ஆட்டி குழச்சி ரொம்பவே அவனோட சந்தோஷத்தை வந்து அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தான். யூஸ்வலாக தூங்கியே பொழுத கழிப்பான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவன் தூங்கவே இல்லை. பெட்டியெல்லாம் பார்த்தோன்னே வந்திருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு, திருப்பி எல்லோரும் போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பெட்டியை திறக்கும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான். வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இது வந்து இந்த அன்பேக்கிங் செக்மெண்ட். இந்த இடத்துல நம்ம முறுக்கு, ஸ்வீட்டு, இது வந்து அப்பாவுக்கு வேர்க்கடலை, கார வேர்க்கடலை, அதிரசம், இதுவும் வேர்க்கடலை, இது சமைக்கிற வேர்க்கடலை, மல்லிப்பூ, பிலாலோட பன் பட்டர் ஜாம், இது ஒரு ஸ்வீட்டு, இஞ்சி, தென்னை மரக்குடி எண்ணெய், ஜிம் ப்ராடக்ட் தண்ணி. இது வந்து ஒரு ஃப்ரெண்டோட பார்சல், நம்மளது இல்லை. ஓகே, முடிஞ்சுது, அவ்வளோதானடா. அவ்வளோதான், பெட்டியில் காலி. என்னோட தவாவை காணோம், உள்ளே இருக்கு. அப்புறம் வேற என்னடா என் பொருள், அத காட்டுறா, இதுக்குள்ள இருக்கா, என்னது காட்டுறேன். உள்ள துறைச்சலமா தாயம், பல்லாங்குழி இதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். அது எல்லாமே கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். see you, bye bye, tata, take care.